ஞானகணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 11/2/2026 புதன்கிழமை, தை மாதம் 28ஆம் தேதி. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:09 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 6:35 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலையில புதிய பொறுப்புகள் தேடி வரும். மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய எல்லா நன்மையும் தேடி வரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சங்கடங்கள் தீர சங்கடகர சதுர்த்தி சிறப்பான பலன் தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி கொடுக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி குவியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அரசு டெண்டர்கள் கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நிதி விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உதிரி வருமானம் அதிகரிக்கும். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மற்றவர்களின் உதவி கிடைக்கும். இன்று கோபுர தரிசனம் செய்வது கோடி நன்மை தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும். மிதுனராசி என்பர்களே, குடும்பத்தில் முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் உருவாகும். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தடங்கல்கள் வரலாம். துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட நல்லது நடக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். சமூக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை தரும். கடகராசி அன்பர்களே, செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். என்று உங்களது திறமை வெளிப்படும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தத்தாத்திரேயரை வழிபடுவது நன்மை தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். புத்திசாலித்தனமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறும். கடகராசி ஆயிலியம் நட்சத்திரம். உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். நிதி நிலைமை சீராக இருக்கும். சிம்மராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சிவன் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும்.
சிம்மராசி மகம் நட்சத்திரம். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். உங்களது செயல்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் முக்கியமான நாள். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். வல்லப கணபதியை வழிபடுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது முயற்சிகள் வெற்றியடையும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். காரிய தடைகள் நீங்கி முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பம் வரலாம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். துலாம் ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுவீர்கள். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். எதிர்பாராத விதமாக பணவரவு வந்து சேரும். புதிய முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை மாற நினைப்பவர்களுக்கு ஏற்ற நாள். விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அரசியல்வாதிகள் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். வேலையில் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணவரவு சீராருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கடந்த காலத்தை விட தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்களே, புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களுடன் நல்லுறவு மேம்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் நிதானமாக இருப்பது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். புதிய வேலை அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அற்புதமான நாள். மகர ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பொருளாதார பற்றாக்குறை வரலாம். கடினமாக உழைக்க வேண்டி வரும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இந்த நாள் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும். கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவை. மகர ராசி திருவோண நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு பாராட்டுக்கள் வரும். வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களால் பிரச்சனைகள் வராமல் இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இந்த வாரம் அறிவுத்திறன் கூடும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம். நிதானம் தேவை. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான பணவரவு உண்டாகும். அலுவலகத்தில்
பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை. அரசியல்வாதிகளுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள். சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கியிருப்பது நல்லது. மீனராசி என்பர்களே, இந்த நல்ல கலவையான பலனை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நெருங்கியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். உடல் நலனில் கவனம் தேவை. உடல் நல பிரச்சனைகள் நீங்க குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கவும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கவும். கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதும் பிஸியா காணப்படுவீங்க. செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. எதிர்பால் இனத்தவரிடம் பழகும் போது கவனம் தேவை. நவக்கிரக வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக குறிப்புகள். சாளக்கிராம கல்லை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா? சாளக்கிராம கல்லானது மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது. இயற்கையிலேயே தெய்வ சக்தி கொண்டது என்பதால் அபிஷேகம் மற்றும் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். சாளக்கிராம கல் உடைந்திருந்தாலும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.